வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி என்ன நம்ம விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 3 கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். அப்புறம் இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத உடனுக்குடன் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறது, சரியா? அப்புறம் என்னடா இது, ஆல்ரெடி கீர்த்திவாசன் தமிழ் கேமிங்ன்ட்டு நீ தான் ஒரு சேனல் வச்சுருந்தியே, இது என்னடா மறுபடியும் இன்னொரு அதே நேமில் இருக்குது, பட் ஃபோட்டோ மட்டும் வேறு கலரில் மாற்றி வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு கைஸ். அதாவது யார் கண்ணு பட்டுதோ தெரியல, நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது. என்னாச்சுன்னா, என்னோடய மொபைல் தெரியாத தண்ணியில் விழுந்துடுச்சு. அதனால் அதை ரிப்பேர் பண்ணதுக்கு கடையில் கொடுத்துடணும். கடைக்காரும் எப்படியோ ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி ஆன் பண்ணிட்டார். ஆனால் ஃபோனை அவர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணதுனால ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ், நம்பர்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அப்படியே நம்மளுடைய சேனலும் டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக டெலீட் ஆகலை. எப்படின்னா, அது யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணோன்னா, அதாவது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங் அப்படின்னு நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன்னா வருது அது. ஆனால் என்னோடய சேனலுக்கு நானே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் காட்டுது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ அந்த சேனல் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்னோடய கையை விட்டு போயிடுச்சு, என்னோடய செயல்பாட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம், சரியா? அது எனக்கு எப்படி மீட் எடுக்கணும், இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது யூடியூபருக்கு இந்தமாரி நடந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி வேறு யாராவது யூடியூபருக்கு இந்தமாரி நடந்துருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நடந்து அது எப்படி நீங்கள் மீட் எடுத்தீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? பட் பரவாயில்ல, நம்ம அதில் அவ்வளோவும் வீடியோஸ் போடல. அது ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்து தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்தமாரி ஆகிடுச்சு. பரவாயில்ல, 12 வீடியோ தான் போட்டிருந்தோம், 35 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க, பரவாயில்ல. பட் இப்போ ஒரு புதிய தொடக்கம், புதிய மாற்றம், புதுசாக வந்துட்டேன், எல்லாமே புதுசு. இனி நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பெட்டராக தான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறங்க. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது அந்த கேட்டு காட்டுவாங்க. ஆனால் என்னன்னு தெரில கைஸ், எனக்கு இந்த கேமில் இந்த கேட்டு பார்த்தா மட்டும் கொஞ்சம் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு. ஆனால் இந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் அது வேலை செஞ்சே பல வருஷம் ஆகும் போல் இருக்குது. அப்போது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இப்போது நம்ம உள்ளே போவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தானே. இப்போ உள்ளே போவோம். இப்போ அந்த பிரிட்ஜி மாதிரி இருக்குதே, அது தானாக மேலே போயிடும். அப்புறம் என்னாவும் அந்த கேட்டு தானாக சாத்திக்கும். இதெல்லாம் பார்த்தது தான். இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. இந்த தகர டப்பா கார் வேறு இருக்குது. இது வச்சு பேச்சம்பழம் கூட வாங்க முடியாது போல. இப்போ பாருங்க, இப்போ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்போமா? இப்போ அந்த மொட்டை தலையை நம்மளை சுட்டு ஜெயிலில் போட்டுரும். அது பாருங்களா, இப்போ பாருங்களா, யாருன்னு தெரியாத கேட்கலாம். ஹலோ சார், யார் சார் நீங்கள்? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? பார்த்தீங்களா, சுட்டுட்டான். திருட்டு பையன், மொட்டை தலையன் அவன். ஓகே, இப்போ வந்தாச்சா? முதல் நாள் காலை 8:30. ஓகே, இப்போ நம்மளை பிக் பாஸ் வீட்டுல பிடிச்சி போட்டாங்களா? இப்போது இங்கேருந்து தப்பிச்சு போனோம். ஓகே, இங்கே லாக் பிக் இருக்கும் பக்கத்துலேயே. அதை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணோம். இந்த டோரை ஓப்பன் பண்ணி அங்கே போயிட்டு அங்கே ஒரு தகர டப்பா ரோபோட் இருக்கும். அதுவும் ஒரு தகர டப்பா ரோபோட். இந்த கிராணி வீட்டில் எல்லாமே தகர டப்பா ரோபோட்டாக தான் இருக்குது.
ஓகே. தகர டப்பா கார் வச்சுக்குது, தகர டப்பா ரோபோட் வச்சுக்குது. பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரோபோட். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து சத்தம் போட்டு அந்த கிராணி கிராண்ட்ஃபாயும் வர வைக்கும். இது வந்து அந்த கிராணிக்கும் கிராண்ட்ஃபாக்கும் ஒரு பெட்டு மாரி வேலை செய்யுது. நம்மலாம் வீட்டில் வந்து டாகி வளர்ப்போம், கேட் வளர்ப்போம், மீன் வளர்ப்போம், இல்லைன்னா கோழி, சிக்கன், ஆடு, மாடு அந்தமாரி ஏதாவது வளர்ப்போம். ஆனால் இந்த கிராணி வந்து ஒரு தகர டப்பா ரோபோட்டை வந்து வச்சிட்டு இருக்கு. ஓகே இருங்க, இந்த பீரோ மாரி இதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிப்போம். இப்போ அந்த தகர டப்பா ரோபோ வந்து சத்தம் போட்டிருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டு கிராணியும் கிராண்ட்ஃபாவும் வருவாங்க. அவங்க வர கேப்பில் வந்து நம்ம அப்படியே நைஸாக போயிடலாம். சரியா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். என்ன அந்த மொட்டை மாண்டியனுக்கு தான் காது கேட்காது, அவனுக்கு கண் மங்கல், அதுக்கப்புறமேட்டுக்கா காது செவிடு எல்லாமே இருக்குது. அப்பாடா 100 ஆயிடுச்சு இந்த கிராணிக்கும் கிராண்ட்ஃபாகும். இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், என்ன இவ்வளோ சத்தம் போடுறோம் வரலையே ஆளை காணுமேன்ட்டு. 2 பேரும் ஒன்றா வராங்கப்பா. வாவ், என்ன ஒரு ஒற்றுமை. இப்போ நம்ம நேராக கிச்சனுக்கு போகிறோம். நேராக எது கிச்சனுக்கு போகிறோன்னா அது என்னன்னு தெரியல கைஸ். இந்த கிராணி சாப்டர் 3 கேமை வந்து ஒரு வாட்டி டெலீட் பண்ணிட்டு புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடும் போது அந்தந்த பொருள் அதே இடத்துல தான் இருக்குது கைஸ். உங்களுக்கும் இந்தமாரி நடந்திருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தான் இந்த சாவியும் வந்து அந்த கிச்சனில் தான் இருக்குது. ஓகே இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு அந்த உண்டிகோலை வந்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த உண்டிகோலை எடுத்துக்கு நம்ம சுற்றின்னு இருக்க போகிறோம். ஓகே, ஸ்விங் ஷாட் எடுத்தாச்சு. ஓய் யாரோ வர மாதிரி இருக்குது கைஸ். கிராணி தானே அது? ஐயோ இருங்க கீழே ஒளிஞ்சிப்போம். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். ஆமாம்ல, நம்ம எதுக்கு இதுங்களுக்கு பை பண்ணோம்? நம்ம அப்படியே டேரெக்டாக கீழே போயிட்டு இது அந்த எடுத்துருவோமே. இப்போ இருங்களா, இந்த கபோர்டுள்ள தான் இந்த டெடி பார் இருக்கும். பார்த்தீங்களா, சொன்னல. இப்போ இருங்க, ஃபஸ்ட்டு அந்த ஸ்லெண்டரினை வந்து காலி பண்ணுறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை திடீர்னு வந்து பயமுறுத்தோம் அது. அப்புறம் அதுக்கிட்டே ஒரு வாட்டி அவுட் ஆகிடுவோம். அதுக்கிட்டெல்லாம் அவுட் ஆனோன்னா நம்மளாம் ஒரு ப்ரோ பிளேயரா அப்படின்ட்டு நம்மளை நாடு வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெடி பார் வச்சு அந்த ஸ்லெண்டரினாவை வந்து காலி பண்ணுறோம். இப்போ இந்த டெடி பார் எடுத்தனால கோவத்தில் அந்த கிராணி கிராண்ட்பா சுற்றுறாங்க. அவங்களுடைய ஹார்ட் பீட் சத்தம் உங்களுக்கு கேட்குதா? டக் 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 டக்குன்ட்டு அது அந்த கிராணி கிராண்ட்பா தான். என்ன சோகமான மியூசிக் போட்டு ஏமாத்துனா நாங்கள் வந்து பாவம்னு நினைப்போமா? இந்த பொம்மையை பார்த்தீங்களா கைஸ்? இந்த பொம்மையை நேற்றுக்கு இந்த கிராணி வச்சுன்னுக்குதுன்னு தெரில. பார்க்குறதுக்கு அந்த மொட்டை தலையை மாரியே இருக்குது. ஓகே இருங்க, மறுபடியும் லிஃப்ட்டை வந்து அழுத்தி திருப்பியும் வந்து நம்ம போயிட்டு அந்த உண்டிகோல் எடுத்துருவோம். சரியா? உண்டிகோல் இங்கே தானே இங்கே போட்டோம். இதோ இருக்குது உண்டிகோல். ஓகே, அப்படியே இந்த லிஃப்ட்டில் வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், என்னடா இது இந்த லிஃப்ட்டு இம்மா தூண்டு இருக்குது, இது வழியாக போய் நட்டுதான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மனுஷங்க போயிட்டு வர லிஃப்ட்டு கிடையாது கைஸ். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குது. நம்மள மாரி இழிச்சவன் யாராவது கிடைச்சானா அவனை இந்த கிராணி கிராண்ட்பாவும் பிரியாணி பண்ணி, அதாவது கிச்சனில் வச்சு பிரியாணி பண்ணி அதை டைனிங் டேபிளுக்கு அனுப்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் அந்த லிஃப்ட் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி தப்பிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு கல் இருக்குது, ஒரு கல் எடுத்தாச்சு. அதுவும் அங்கே ஒரு கல் வந்து மினுக்குது. கல் வந்து இங்கே வெளியே தான் கைஸ் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அன்லிமிட்டட் 5G டேட்டா அப்படின்ற மாதிரி அன்லிமிட்டடாக கல் கிடைக்கும் கைஸ். நம்ம வந்து எத்தனை கல் வேணாலும் எடுத்து இந்த கிராணி கிராண்ட்ஃபா அடிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, கிராணி கிராண்ட்ஃபா ஆளுக்கு ஒரு கல் இருக்குது. இப்போ பாருங்கள், சத்தம் போட்டு அந்த கிராணி கிராண்ட்ஃபா வரைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மொட்டை தலையை வரான். இருங்களா, நம்ம வந்து சைடில் குனிஞ்சிருவோம், இல்லைன்னா வந்து நம்மளை அடிச்சிருவான். ஏய் என்னையோட அடித்தா அப்படின்றான். பார்த்துட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா, கிராணிக்கு கண்ணே தெரில போல் இருக்குது. நம்ம இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் வந்து பார்த்தீங்களா அது வந்து எங்கேயோ பார்த்துனுக்குது. இருங்களா, அந்த கன் எடுப்போம். இப்போ பாருங்கள், எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சொட்ட தரிசனம் லுலுலுலுலு லுலுலுலு
பார்த்தீங்களா? சொட்ட தரிசனம், சொட்ட தரிசனம். மாரியம்மா மாரியம்மா இது சொட்டையம்மா சொட்டையம்மா. பார்த்தீங்களா? சொட்ட தரிசனம். இந்த சொட்ட தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து நல்லது எல்லாமே நடக்கும். அதனால் சொட்ட தரிசனம் மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போது இந்த கன்று வச்சு கீழே வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸை வந்து சுட்டு உடச்சிரும். உடச்சிட்டு அப்படியே மெதுவாக அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி போனோன்னா இங்கே தான் அந்த ஃப்யூஸ் இருக்கும். அடுத்து இங்கே க்ரோபார் இருக்கும். அந்த க்ரோபார் வச்சு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து உடைச்சோன்னா அதுக்குள்ளே வந்து ஜென்ரேட்டர் கேபிள் இருக்கும். பார்த்தீங்களா? அங்கங்கே தான் இருக்குது அந்த பொருள், மாறவே இல்லை. ஓகே, இருங்க, நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வசதியாக அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருவோம். இப்போ இந்த ஜென்ரேட்டர் கேபிளை கொண்டு போயிட்டு ஜென்ரேட்டர் ரூம் பக்கத்தில் வந்து போட்டுருவோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு வந்து ஷெட்டு கீ வேணும். அது அந்த காக்கா கடை தான் இருக்கும். அந்த காக்கா பிரியாணி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்யூஸை வந்து எடுத்துப்போம். இருங்க. ஓகே, அந்த ஃப்யூஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் அதே இடத்துல போட்டுருவோம். அதாவது அந்த ஃப்யூஸை எங்கே யூஸ் பண்ணமோ அந்த இடத்துல போட்டுருவோம். ஏன்னா அந்தந்த பொருளை அந்த இடத்துல போட்டால் தான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு தப்பிக்கிறதுக்கு. அதனால் வந்து இந்த ஃப்யூஸை கொண்டு போயிட்டு இப்போ மேலே போட்டுடலாம். சரியா? ஆனால் கிராண்ட்ஃபா வேறு சுட்டு ரொம்ப நேரம் ஆகுது. நேரத்துக்கே அவங்க ஸ்பான் ஆகிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. ஸோ நம்ம இந்த உண்டிகோலை வந்து எடுத்துப்போம். உண்டிகோலை எடுத்துக்கிட்டு கல் எடுத்து ரெடியாக வச்சுப்போம். கிராண்ட்ஃபா வந்தால் அடிக்கிறதுக்கு. ஓகே, இங்கே ஒரு கல் இருக்குது. வேறு எங்கே ஸ்டோன் இருக்குது? வேறு எங்கடா இருக்குது ஸ்டோன்? அதோ ஜொலிக்குது. அந்த கல் எடுத்துப்போம். ஓகே, மறுபடியும் 2 கல் எடுத்தாச்சு கைஸ். கிராணிக்கு ஒரு கல், கிராண்ட்ஃபாக்கு ஒரு கல், ஆளுக்கு ஒரு கல். ஓகே, இப்போது ஏய் வாங்கடா. ஏய், ஃபஸ்ட்டு மொட்டை ராஜா வராரு. அடுத்து சொட்டை ராணி எங்க? மொட்டை ராஜா செத்துட்டாரு. சொட்டை ராணி இங்கே வா 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 வா. சொட்டை மடியில் அடிக்கிறான். சரியான அடி. இருங்க, மறுபடியும் சொட்டை தரிசனம் பாருங்கள். உள்ளுள்ளு பாருங்கத்த, பார்த்துங்களா எவ்வளோ பெரிய சொட்டை தரிசனம். ஆனால் நீங்களே கவனிங்க கைஸ், யாராவது பார்ட்டிஸுக்கு வந்து சொட்டை வந்து பார்த்துருக்கீங்க நீங்கள். ஆனால் இந்த கிராணிக்கு வந்து சொட்டை மண்டை வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ சேடு. விடுங்க, அதுக்கு சொட்டை வந்து நினச்சி நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த ஃப்யூஸை வந்து கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போடணும். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, அந்த ஷெட்டு வச்சு அந்த ஷெட்டை வந்து ஷெட்டுக்கு வச்சு திறந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அதுக்கு வந்து அந்த கன்று தேவை. கன்று எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு காக்கா இருக்கும் இல்லையா, அந்த காக்கா வந்து காக்கா பிரியாணி போட போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம அந்த கன்று தேவை. அந்த காக்காவை நம்ம கன்று வச்சு சுடாத வேறு மாதிரி கூட துரத்தலாம். எப்படின்னா, அதுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படும். ஒன்று என்னதுன்னா பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ், அதாவது தீப்பெட்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டை. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் நம்ம சுலபமாக இந்த கன்று வச்சு சுட்டு அந்த காக்கா வந்து காக்கா பிரியாணி பண்ணிடலாம். ஓகே, இப்போது அப்படியே இந்த ஏணிப்படி மாரி இருக்கும், நட ஏற முடியல. இது மேலே ஏறி போயிடலாம். சூப்பர் ஏறியாச்சு. ஏன்டா ஒரு காக்கா போய் சுடுற பாவமே நினச்சிங்கன்னா, அது சாதாரண காக்கா இல்லைங்க, அண்டங்காக்கா. பார்த்தீங்களா? உனக்கு நான் கீழே தர முடியாது, போடா. மோசமான கணக்கே கீ தர மாட்டேன்னு சொன்னேன். இரு, உன்னை காக்கா பிரியாணி சாப்பிட்றேன். ஐயச்சி, காக்கா பிரியாணி நல்லாவே இருக்காது. இருங்க நல்ல வேலை கைஸ், நான் டக்குன்னு இறங்கியிருப்பேன் ஏதோ ஒரு நாகபத்தில். ஐயோ, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, வாய் வேறு ரொம்ப ஸ்டெக் ஆகுது. ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து இறங்கியிருப்பேன்.
இந்த கீயை எடுக்காதியே, அப்புறம் இவ்வளோ தூரம் வந்தது வந்து வேஸ்ட்டாக போயிடும். நல்ல வேளை ஞாபகம் வந்து இந்த கீயை எடுத்தாச்சு. இந்த கீயை வந்து இங்கேயே போட்டுருவோம் சரியா? அப்போ தான் நமக்கு வந்து வசதியாக இருக்கும் அங்கேருந்து எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இருங்க கன்னியும் வந்து கொண்டு போயிடலாம். ஏன்னா கிராணியும் கிராண்ட்ஃபாவும் வந்து ஸ்பான் ஆகிட்டு இருப்பாங்க. 2 மினிட்ஸில் வந்துடுவாங்க அவங்க, புரியுதா? அதில் வேறு நம்ம பத்தாத அதுங்களுடைய செல்ல பெட்டான அந்த காக்கா வேறு காக்கா பிரியாணி போட்டாச்சு. அந்த கோவத்தில் வேறு சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னல ஹார்ட் பீட் சத்தம் கேட்குது, டக் 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 டக்குன்ட்டு. அப்போனா கிராணியும் கிராண்ட்ஃபாவும் ஸ்பான் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பெட்டு காக்காவை சுட்டதுனால கோவம் வந்திருக்கு. இப்போ இருங்க வருவாங்க பாருங்க அவங்க. ஏய் கிராணி கிராண்ட்ஃபா, எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. மொட்டை ராஜா சொட்டை ராணி, வாங்கடா. மொட்டை ராஜா சொட்டை ராணி, எங்கடா இருக்கீங்க? வாங்கடா சீக்கிரமா. என்ன ஆளையை காணோம், எங்கே போயிருப்பானுங்க? அங்கே பார்த்தீங்களா காய்ஸ், மொட்டை ராஜாவும் சொட்டை ராணியும் ஒன்றா வராங்க. வாடடாடடா, இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை யாருக்குமே இல்லை கைஸ். அடடா, ஆனால் அவங்கள வந்து காலி பண்ணியாச்சு நம்ம. இப்போ இருங்க, நம்ம வந்து கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? அங்கே வந்து ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையை வந்து கொண்டு வந்துடலாம். அந்த பலகையும் நமக்கு தேவை தான். ஏன்னா வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து உடஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போயிட்டு ஒரு வீல் மாரி கிடைக்கும். அந்த வீல் வச்சு தான் நம்ம அந்த பிரிட்ஜை மறுபடியும் கீழே கொண்டு வர முடியும். இந்த ரோபோட்டு வேறு அந்த வீலை வச்சு தான் நம்ம அந்த பிரிட்ஜை மறுபடியும் கீழே கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு இந்த கட்டை தேவை. எப்படிடா அந்த இடம் உடஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாராலே இல்லை கைஸ், இந்த சொட்டை கிராணியால் தான். அது என்ன பண்ணியிருக்குது, அங்கே போயிட்டு பரதநாட்டிய டான்ஸ் ஆடிக்குது. அது ஆடின டான்ஸுக்கு வந்து அப்படியே ஒச்சின்னு கீழே விழுந்துருக்குது. அப்போ கூட அடங்க மாட்டுது அந்த சொட்டை மண்டையர் கிராணி. ஆடடா, என்னடா அது கீழே விழுந்துட்டேன். சரி இருங்க, மறுபடியும் இன்னொரு வாட்டி மேலே ஏறுறேன். இருங்க, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து போனோம். இருங்க, நம்மளாம் யார் ப்ரோ பிளேயர், நம்மக்கிட்டே வா. அட என்னடா இது, மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டேன். சரி இருங்க, நம்ம இந்த தடவை மறுபடியும் பொறுமையாக போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த கன்னையும் கூட கையில் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த கன்று எப்படியே வச்சுட்டு போயிட்டோம். கன்று மட்டும் கிராண்ட்பா பார்த்தான், எடுத்து வச்சுப்பான். அதுக்கப்புறம் நமக்கு டேஞ்சர் ஆகிடும். அதனால் வந்து இந்த கன்னை வந்து எடுத்துட்டு அதை கொண்டு போயிட்டு அந்த பக்கமாக போட்டுருவோம். அந்த கிராண்ட்ஃபாவாலெல்லாம் இந்த பக்கம் வர முடியாது. அவனே ஒரு மூட்டு வலி வந்த கிழவன். அவனுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம், அதுக்கப்புறமேட்டுக்கா முட்டி வலி, எல்லாமே ஒன்று தானே. கை வலி, கால் வலி எல்லாமே இருக்குது அவனுக்கு. சுகரு, பிபி எல்லாமே இருக்குது. அதனால் அதை வச்சுன்ட்டு அவனால் வந்து அந்த பக்கம்லாம் வர முடியாது. ஏன்னா அவன் ஒரு வயசான கிழவன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீலை கொண்டு போயிட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இதை சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜு வந்து மறுபடியும் கீழே வந்துடும். அவ்வளோதான், வந்துச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷெட்டுக்கையும் அந்த ஜென்ரேட்டர் கேபிளையும் எடுத்தோம் பார்த்தீங்களா? அதையும் வந்து கொண்டு விட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே மேலே வந்து நம்ம ஒரு ஃப்யூஸ் போட்டோம் இல்லையா? இப்போ அந்த ஷெட்டு கீயை வச்சு இந்த ஷெட்டை திறந்துட்டு அந்த ஜென்ரேட்டர் கேபிளை வந்து ஜென்ரேட்டரில் மாட்டிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னா இந்த வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து மறுபடியும் கிடச்சிரும். எலக்ட்ரிசிட்டி கிடச்சோடனே நம்ம மேலே போயிட்டு அந்த ஃப்யூஸை வந்து ஆன் பண்ணி விட்டோன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா? இந்த கிராணியும் கிராண்ட்ஃபாவும் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இவ்வளோ அறிவு இருக்குது. இப்படிலாம் ஒரு டெக்னாலஜி எப்படி டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு விஞ்ஞான அறிவு இருக்குதுன்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர். ஆனால் அதுக்குன்ட்டு நம்ம அதுங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது வந்து ஒரு கல் கிடச்சிருக்கு, இன்னொரு கல் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். கிராணி கிராண்ட்ஃபா 2 பேரும் வந்தாங்கன்னா போட்டுதரலாம். ஒரு கல் வச்சு என்ன பண்ணுறது? இதோ பார்த்தீங்களா, கிராணி வருது. டேய் நில்லுடா, என் கையில் மாட்டின உன்னை குருமா வச்சு சாப்பிடுவேண்டா.
ஏ கிளவியா என்னைக்குயோ குருமா வச்சு சாப்பிடுவியா? பார்த்துக்கோ, உன் சொட்ட மாண்டிலே அடிச்சிருவேன். ஓகே. அடடா, டபுள் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். அந்த பக்கம் கிராணி வருது, இந்த பக்கம் கிராண்ட்ஃபா வரான். அந்த பக்கம் கிராணி, இந்த பக்கம் கிராண்ட்ஃபா. அந்த பக்கம் கிராணி, இந்த பக்கம் கிராண்ட்ஃபா. எந்த பக்கம் போனாலும் துரத்துறானுங்க இவனுங்க. அடடா, அந்த பக்கம் என்னன்னா கிராணி வருது, இந்த பக்கம் என்னன்னா அந்த மொட்டை மாண்டிய கிராண்ட்ஃபா வரான். என்னடா இது சுத்து போடுறீங்க? ஆஹா, இன்னொரு கல் கிடச்சிருந்தா போதுண்டா, 2 பேரையும் போட்டு தள்ளுருவேன். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு கல் கூட கிடைக்க மாட்டேது. ஏதோ பார்த்தீங்களா, அந்த கிராண்ட்ஃபா இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். சரி இருங்க, இந்த ஒரு கல் வச்சு அந்த கிராண்ட்ஃபாவை அடிக்கலாம். ஏன்னா வந்து டேய் என்னை அடிடா அடிடா அப்படின்ட்டு அவனே வந்து ஆடு வந்து கசாப் கடைக்கு வந்து தானாக வர மாதிரி வரான். அதனால் அவனை வந்து அடிச்சிருவோம். அவன் மொட்டை மாடியிலே போடு சரியான அடி. இப்போ இருங்க, நெக்ஸ்ட்டு அந்த கிராணி வரும். அந்த கிராணியை வந்து அடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கல் தேவைப்படுது. என்னடா இது இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு கல் கூட கிடைக்க மாட்டுது. ஏன்டா, நான் வந்து பிள்ளையார் கோயில் கூட இப்படி சுற்றுனது இல்லையடா. இந்த பாலடைஞ்ச கிராண்ட்ஃபா வீட்டை போயிட்டு இப்படி சுற்ற வச்சிட்டிங்களடா. அதோ இங்கே ஒரு கல் இருக்குப்பா. ஓகே, இப்போ இந்த கல் வச்சு கிராணியை வந்து அடிப்போம். கிராணி மண்டையிலேயே கல் அடிப்போம் நம்ம. ஏன்னா நம்ம யார்? ப்ரோ பிளேயர். அது சாதாரண ப்ரோ பிளேயர் இல்லை. ஐ ஆம் த ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. டேய் இருடா, உன்னை அடிக்க வரேன்டா. செத்து போடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கைஸ், இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் கைஸ். நான் வந்து அந்த கிராணியை வந்து கல்லால் அடிச்சிட்டேன். அதுவும் அதோட சொட்டை மண்டிலே அடிச்சிட்டேன். ஆனால் அது வந்து என்னை அடிச்சிச்சு. ஒரு வேளை ரொம்ப கிட்ட வந்தனால அடித்ததுனால அது அடிச்சிச்சு போல இருக்குது. சரி பரவாயில்ல கைஸ். இது வந்து டே 2 தான். நம்ம ஒரு நாள் கூட அடி வாங்காத தப்பிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டோம். ஒரு வாட்டி தானே அடி வாங்கியிருக்கோம். அதுவும் அந்த கிராணி கையில் தானே அடி வாங்கியிருக்கோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த உண்டி ஓலை எடுக்கிறோம், கிராண்ட்ஃபாவை அடிக்கிறோம். ஐயோ, இதில் வர என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த கிராண்ட்ஃபா மறுபடியும் கன்று ஏற்றுட்டு இருப்பாங்க கைஸ். இப்போ அவன் கையில் கன்னோடு சுற்றின்னு இருப்பான் பாருங்களா. பார்த்தீங்களா, கிராணி இங்கே போகுது. கிராணி போகுது. அது பின்னாடியே ஒரு கல் இருக்குது. இருங்களா, அந்த கிராணி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டேன். அது சொட்டை மாண்டிலே அடிப்போம். கிராணி என்னையும் வந்து அடிச்ச இறான் சொட்டை மாண்டியில். ஐயோ, என்ன மிஸ் ஆயிடுச்சு. அச்சச்சே, மிஸ் ஆயிடுச்சே. இப்போ என்னடா பண்ணுறது? இங்கே வேறு கல் கூட இல்லையே. இருங்க, அந்த கிராணி பக்கத்தில் ஏதாவது இருக்கா? ஐயோ இல்லையே கல். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டே கல் கொடுத்துருங்கடா. அந்த கிராணி வேறு பார்த்துடுச்சியே, துரத்துது. என்னடா இது, இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு கல் தான் கிடைக்குது. அப்பாடா, இங்கே ஒரு கல் இருக்குது. இந்த கல் எடுத்துப்போம். இந்த கல் வச்சு அந்த கிராணியை அடிப்போம். வேணாம், கிராணி அடிக்க வேணாம், கிராண்ட்ஃபாவை அடிப்போம். சரி இருங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள அடிப்போம். யார் முதலில் வருகிறாரோ அவருக்கே முன் உதாரணம். அது எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எப்படி என்ன சொல்கிறது, முன்னுரிமை. ஓகே, முன்னுரிமை கிடைக்கும். ஓகே, அங்கே ஒரு கல் கிடைக்கிருக்கு கைஸ். அவ்வளோதான், வேறு லெவலு. 2 கல் கிடச்சிச்சு. கிராண்ட்ஃபா ஆளுக்கு ஒரு கல். இப்போ பாருங்க, இருங்க, இந்த தேங்காய் வெட்டுற மிஷின் வச்சு சத்தம் போட்டு அந்த கிராண்ட்ஃபா வர வைப்போம். ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து தேங்காய் வெட்டுற மிஷின் இல்லை. காய்ஸ், கிராணி வந்துடுச்சு. போட நல்ல வேலை. அது வந்து தேங்காய் வெட்டுற மிஷின் இல்லை கைஸ், மனுஷங்களுடைய தலையை வெட்டுற மிஷின். இருடா, கிராண்ட்ஃபா வந்துட்டான்டா. பாடா, ஏன்டா ஒரு டைலாக் சொல்ல விடுறியாடா? என்னடா இது? இருங்களா, அந்த கிராண்ட்ஃபா வந்து சுடாத போகக்கூடாது. இருங்க, இங்கே தான் எங்கேயோ புல்லட் பார்த்துருக்கேன். அந்த புல்லட் வந்து கொண்டு வந்துடும். இருங்களா, இருங்க.
சரி இருங்க, ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், அந்த கேட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறோம். ஆனால் இருங்க, நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராண்ட்ஃபாவை சுட்டுட்டு போகலான்னா அப்போ தான் வந்து நமக்கு இந்த கேம் விளாட்ன மாதிரியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கிராண்ட்ஃபா வந்து நம்மளுக்கு ஒரு தீங்கு கூட விளைவிக்கலை இன்றைக்கி. அதாவது நம்ம கிராண்ட்ஃபா கையில் ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை, கிராண்டிக்கிட்ட தான் ஒரு வாட்டி அடி வாங்கினோம். இருந்தாலும் அந்த கிராண்ட்ஃபாவை சும்மா விடக்கூடாது. இருங்க, பார்த்தீங்களா அவன் தலை மேலே ஸ்டார்லாம் படுகுது. என்னடா தலை சுத்துதா? இப்போ ஒரே அடியாக சுத்தம் பாருடா. இந்தாடா உன் கன்னை நீயே வச்சுக்கடா. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து கிராணி சாப்டர் 3 வந்து மறுபடியும் விளையாடியாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கொடுத்து ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போடுற ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். அப்புறம் புதுசாக கிராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், பாய் 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 காய்.